இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். ரொம்ப நாளாக இந்த இடம் இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல சில மரங்கள் மட்டும் இருக்குது. ஒரு தென்னை மரம், ஒரு மாமரம், 5 வாழை மரங்கள், ஒரு எலுமிச்சை மரம், ஒரு முருங்கை மரம். இந்த இடத்த ரொம்ப நாளாக ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஒரு கார்டன் போடணும், ஹர்ப் கார்டன், வெஜிடபிள் கார்டன் போடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஆனால் டைம் எக்ஸிக்யூஷன் எப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே நான் இருந்துட்டேன். ஆனால் இந்த தை பட்டத்தில் நான் சில பயிர்களை முதல் முறையாக இந்த தோட்டத்தில் பயிர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறேன். முதல்ல வெண்டைக்காயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வெண்டை விதைகளை வாங்கிட்டு வந்து இந்த தை பட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் ஒரு சூப்பரான வெஜிடபிள் கார்டன் போட போகிறேன். இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த மண் ரொம்ப வளமான மண். ஆனால் எனக்கு தான் எந்த டைமில் விதை போடணும்னு இவ்வளோ நாளாக தெரியல. ஒரு 5 மாதம் முன்னாடி நான் சில விதைகள் போட்டேன், நல்லாவும் வந்தது. ஆனால் நவம்பர் அக்டோபர்லலாம் பெஞ்ச மழையில் இந்த இடம் ஃபுல்லாக மூழ்கி போய் அந்த செடியெல்லாம் இறந்து போச்சு. அதனால் எப்போ இந்த காய்கறிகளை பயிர் பண்ணலாம் அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது தைப்பட்டம், சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம் இந்த மாதிரி சீசன் டைமில் தான் நம்ம காய்கறிகளோ இல்லை பழங்களோ பயிர் பண்ணணும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அதனால் இந்த தைப்பட்டத்தில் நான் சில விதைகள் போட்டு இந்த தோட்டத்தை பராமரிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த விதை போட்ட ஒரு வாரத்திலேயே அந்த சாப்ளிங் ரொம்ப அழகாக வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதோ பெருசாக நான் அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுதான் என்னோடய கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கான பேஸ். ஸோ இதில் கிடைக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு ஃபர்தராக பல விதைகள் போட்டு பயிர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த செடியை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக அந்த சாப்ளிங் வந்திருக்கு. இந்த சந்தோஷம் எல்லாருமே அனுபவிக்கணும். இந்த சந்தோஷம் எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு சந்தோஷம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடத்துல செடிகளோ இல்லை இந்த மாதிரி விதைகளோ போட்டு பயிர் பண்ணி அழகாக அந்த செடியோ இல்லை விதையோ வர்றதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சந்தோஷம் நமக்கு ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இந்த சந்தோஷம் வேறு எதுவுமே நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். அதனால் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற இடத்துல அவங்களால முடிஞ்ச செடிகள் வச்சு அழகாக பராமரித்து என்ஜாய் பண்ணுங்கள்.